ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் ஹோம்ஸ். நம்ம இன்றைக்கி சில்க் சாரியில் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிளம்புறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சென்டர் ப்ளீட்ஸ் கரெக்டாக வராது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னுடைய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சென்டர் ப்ளீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் வந்து ஏற்கனவே முந்தியில் வரக்கூடிய ப்ளீட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நமக்கு தேவையான ப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் நீங்கள் வந்து சரியாக எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஏன்னா முந்தானை வந்து ஒருத்தவங்க சின்னதாக விடுவாங்க, ஒரு சிலர் பெருசாக விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. இப்போ வந்து நான் சாரியோட லாஸ்ட் கார்னரில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட் கார்னர்லேருந்து 1 மீட்டர் அளவு வந்து நீங்கள் வெட்டுருங்க. நம்ம வந்து ஒரு சுற்றுறதுக்கு 1 மீட்டர் அளவுக்கு துணி விட்டுட்டு நான் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு பின் குத்தி வைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ப்ளீட்ஸ் வந்து எங்கே முடியணும் அப்படின்ற இடத்துல வந்து அங்கே ஒரு பின் குத்துறேன். இந்த பின்லேருந்து அந்த பின் வரைக்கும் தான் நம்ம இன்றைக்கி ப்ளீட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நான் சாரீக்கு வந்து கட்டும் போது எந்த அளவுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைப்பேன் அப்படின்றத கணக்கு வச்சுருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் ப்ளீட் போட்டுருங்க, ஒரு பின் போட்டுருங்க. இப்போது நம்ம உள் பகுதியில் இருக்கக்கூடிய உள் சுற்றளவுலேருந்து நான் அந்த பின் குத்தியிருக்க அந்த இடத்துலேருந்து ப்ளீட்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஒரு மடிப்பு மடிங்க. அதில் வந்து மேலே வரக்கூடிய பார்டர் வந்து ஒன்று மேலே வரணும், ஒன்று கீழே வரணும், ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு மாற்றி மாற்றி என்ன பண்ணுங்கள், ப்ளீட்ஸ் வந்து அந்த பின் குத்திருக்கோம்ல அது வரைக்கும் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வரணும். இப்போ அந்த பின் முடிகிற வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி சென்டரில் பின் கொத்தி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சென்டரில் பின் குத்திடுங்க. இப்போது நம்ம சென்டரில் குத்திருக்கோம் பாருங்கள் பின்னு, அதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு ப்ளீட்ஸாக நீங்கள் வந்து எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்குங்க. இப்போ நம்ம வெளியில் எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் சாரீ கட்டும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஒரு பின் போட்டுருவேன். ஏன்னா அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் நல்லா உங்களுக்கு படிகிற மாதிரி நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அளவு வளர்ந்துருக்கனால உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் கரெக்டாக வரும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சாரியில் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கட்டும்போது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, உங்கள் அளவை தான் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்தானை வேணும், அதே டைமில் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எங்கே வரணும் அப்படின்றதுக்கு அங்கங்கே ஒரு பின் போட்டிங்கன்னா போதும். அதே அளவுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக வந்து ப்ளீட்ஸ் வச்சு அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கட்டும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் கட்டும்போது ரொம்ப டென்ஷனாக தான் கட்டுவீங்க, சாரீ வந்து கரெக்டாக வராது. அதுக்காக தான் என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் அயன் பண்ணி இந்த மாதிரி கட்டும்போது அப்படியே வந்து விசிறி போல் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் சென்டர் ப்ளீட் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து சென்டராகவும் ஒரு பின் போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் ஒரு பின் போட்டுக்கிட்டாலும் சரி. மொத்தம் 3 பின் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு, சென்டர், லாஸ்ட் அப்படின்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து எந்த இடத்துலையும் ஒன்று கூட மிஸ் ஆகாது. ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா புது சாரீ வந்து எப்பயுமே வந்து மடிப்பு வந்து உடனே வந்து உட்காராது உங்களுக்கு. ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு புது சாரீ தான், ஒரு தடவை தான் கட்டியிருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ நான் கீழேயும் ஒரு பின் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் வந்து ஒரு பின் போட போகிறேன். ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டேன். சென்டர் பின் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து அயன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பொறுமையாக சில்கில் வச்சு அயன் பண்ணுங்கள். எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக தான் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ளீட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் அயன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக அயன் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் சைடில் திருப்பி இந்த சைட்லேயும் அயன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து கழட்டி விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு மடிப்பு நல்லா கிளியராக தெரியும். ஏன்னா படுக்க வச்சு காட்டுறதை விட இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் போது தெரியும். இப்போ பாருங்கள், என்னோடய சாரீ ப்ளீட்ஸ் தான். உங்களுக்கு எப்படி அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக நிற்கிது அப்படின்னு தெரியும்.